வணக்கம். திருபுவனம் ஸ்ரீ திரௌபதி சில்க்ஸ். இன்றைக்கி நம்ம வந்துட்டு பாலும் பழமும் கட்டம் ஒரு பாரம்பரிய பட்டுப்புடவை பார்க்க போகிறோம். அதில் ஒரு வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் வந்திருக்கு. ஒவ்வொன்றா பார்ப்போம் வாங்க. பாருங்கள், இது சில்க் மார்க்கோடு வரும். ரொம்ப அழகாக இருக்கும். அழகான பாரம்பரிய பட்டுப்புடவை பாலும் பழமும். இது அசல் பட்டு, கைத்தறி பட்டு, பியூர் பட்டு, ஒரிஜினல் பட்டு. ஒரு புடவை நெய்யறதுக்கு 20 நாள் 30 நாள் கணக்குன்னு இருக்கு. இதை நீங்க ஒரு சேலையை கையில எடுக்கும் போதே அந்த ஃபீல் உங்களுக்கு நல்லா தெரியும். இது இந்த அளவு குவாலிட்டி, இந்த அளவு உழைப்பு வந்து ஃபேன்சி புடவையில கண்டிப்பா கிடைக்காது. கையால செஞ்ச பட்டுக்கும் மிஷின்ல செஞ்ச பட்டுக்கும் என்னென்ன வித்தியாசம்? சூப்பரா கேட்டீங்க. இது நிறைய பேர் கேட்கணும்னு தோணும், ஆனா கேட்க மாட்டாங்க. நான் எதிர்பார்ப்பேன் அந்த கேள்வி கேட்பாங்கன்னு. நீங்க கேட்டீங்க, நல்ல ஐடியா. நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் உங்களுக்கு. அதாவது இதே பாருங்க, இது எல்லாமே கைத்தறி புடவை, இது எல்லாமே கையால நெஞ்ச பட்டு புடவை. இதை நீங்க ஒரு சேலையை கையில எடுக்கும் போதே அந்த ஃபீல் உங்களுக்கு நல்லா தெரியும். இது பட்டு புடவை அப்படிங்கிற ஃபீல் உங்களுக்கு நல்லா தெரியும். இன்னும் டீப்பா உங்களுக்கு தெரியணும்னா லேடிஸ்ங்க கட்டுறவங்களுக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு. இது கைத்தறி புடவை, இது பட்டு புடவை. சிம்பிளா இருக்கும், ரொம்ப ஒர்க் அதிகமா இருக்கு. நிறைய உள்ள கலெக்ஷன் நிறைய இருக்கு. டிஸ்பிளேல இருக்கிறது உங்களுக்கு ஒரு 20% தான். நிறைய இருக்கு. ஏன்னா வந்தாங்கன்னா திருப்தியா கொடுக்கணும்ல. என்னங்க இவ்வளவுதான் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. வந்தாங்கன்னா இங்க உள்ளது காமிப்போம், அங்க உள்ளது காமிப்போம், எல்லாத்தையும் காமிச்சு திருப்தியா கொடுப்போம். ஏன்னா தூரத்துலேருந்து வராங்க, நிறைய நம்மள்ட்ட எதிர்பார்ப்பாங்க, கலெக்ஷன் எதிர்பார்ப்பாங்க. அதனால ரொம்ப வந்தாங்கன்னா 10 ரூபா கூட குறைச்ச ரேட்டை பற்றி பிரச்சனை இல்லை, கம்மியாக தான் கொடுப்போம். கலெக்ஷன் நிறைய காமிச்சு திருப்தியாக அனுப்புவோம்.